2 பக்கமும் மலைகள், அதுக்கான பாதைகள் துண்டிக்கப்பட்ட நிலையில மீட்பு படையினர் கூட உள்நுழைய முடியாத அபாயகரமான ஒரு சூழல். விமானப்படையினால் அங்க வந்து விமானத்தை உலங்கு வானூர்தியை தரையிறக்க முடியாது, அவ்வளவு உயர்ந்த மரங்கள். கொழும்பு தலைநகரம் கூட இன்றைக்கு வெள்ளத்துக்கு மூழ்கி இருக்கு. இன்று கூட வழங்கப்பட்டவைகளில் எந்த ஒரு நிவாரணமும் தமிழர்கள் மத்தியிலே, அதாவது ஈழத்தமிழர்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கப்படவில்லை. ஈழத்தமிழர்களை வைத்து, கச்சத்தீவை வைத்து ஒரு நகர்வை கொண்டு போன தென்னிந்திய திரைப்பட நடிகரான திரு விஜய் அவர்கள் ஆர்வமாக கச்சத்தீவு விவகாரத்தை ஈழத்தமிழர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு நடிப்போடு நடித்தார். இந்த நேரத்தில் அவருடைய கரங்கள் எங்கே என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வியோடு எழுப்ப வேண்டிய சூழல் இருக்கின்றது. வெள்ளத்தில் விஜய் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றார். அந்த விடயத்தை சொல்லத்தான் வேண்டும். இவர்கள் உண்மையிலே தங்களுடைய ரசிகர்களுக்கு கூட உதவி செய்யாதவர்கள் என்று இந்தியாவில் இருக்கிறார்கள் என்பது உண்மையிலே மன வேதனை. இந்த 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்குறேன்னு சொல்லியிருக்காங்களே, அது சாத்தியமாங்க? சாத்தியம் இல்லை. அது மாதிரி சாத்தியப்படக்கூடிய விடயம் கிடையாது. மாணவி இருக்கின்றார். அந்த மாணவியோட முழு குடும்பமும் மண் சரிவில் அழிந்து விட்டது. இப்பொழுது அந்த மாணவி குடும்பம் அழியப்பட்டிருக்கு. அவர்களுக்கான நிவாரணம் வேண்டும் என்று எதை வைத்து ஆதாரப்படுத்துவது? அவருடைய அந்த ஐடென்டி கார்டு மட்டும்தான் இருக்கு. உண்மையிலே அவ்வாறான சில சம்பவங்கள் பதிவாகிருக்கு. வேதனையாக இருக்கு. அர்ஜுனா எம்பி அவர்களோட செயல்பாடு இந்த தருணத்தில் எப்படி இருக்கு? அவர் தன்னுடைய தங்கத்தோடு மோட்டார் பைக்கை எடுத்துக்கொண்டு தமிழா நடைகளடி வேகமா போகாதடி என்கின்ற ஒரு விடயத்தை பேசிக்கொண்டு சென்ற ஒரு காணொலி சிங்கள ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் இந்த மழை காலத்திலே இந்த வெள்ளத்திலே பரவலாக பேசப்பட்டு வருகிறது. முள்ளிவாய்க்காலில் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு கொண்டிருக்கும் போது கொழும்பிலே தஞ்சம் புகுந்து ஒரு ஒளிமுறை வாழ்க்கை வாழ்ந்த இதே அரசியல் தரப்பினர் தான் இன்றும் இந்த வெள்ள நிவாரணம் என்கின்ற பேரில் நிவாரணத்தை மட்டும் கொடுத்து கொண்டு அவர்களுக்கு அடுத்த கட்ட நகர்வாக எடுத்து செய்ய போகின்றோம் என்கின்ற ஒரு விடயத்தை பேசக்கூட திராணி இல்லாமல் இனிமேல் அடுத்து வரப்போற மாகாண சபைக்கு தேர்தலுக்கு எதிர்நோக்கி கட்சிகளிடையே கூட்டணி நடத்துகிறார்கள். 400 சடலங்கள் கூட கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இருக்கிறது அதிகமாக. காணாமலாக்கப்பட்டவன் போய் இன்னும் சரிவர தெரியவில்லை. இப்படி இருக்கும்போது இந்த மீட்பு பணி என்பது துரிதமாக மேற்கொள்ளப்பட்டதா என்றால் இல்லை. நாட்டின் கடனையும் கால்பங்கு அடைக்கக்கூடிய அளவு தற்போது நிதி வந்திருக்குது. இருந்தாலும் மக்கள் மத்தியில் இது போய் சேர்ந்ததா என்று கேட்டால் இல்லை. நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இலங்கையிலிருந்து இணைகிறார் செல்வநாயகம் நேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். டிட்வா புயல் இலங்கையில பெரிய பாதிப்பையே ஏற்படுத்தி சில நாட்களுக்கு பிறகு நிவாரண பணிகள்லாம் தொடங்கி இருக்கு. இந்த நிவாரண பணி இலங்கை தமிழர் மத்தியில எப்படி போயிட்டு இருக்கு சார்? உண்மையில் இந்த நேரத்துல முதற்கண் இந்த பேரிடர் காலத்துல பேரிடரால மரணித்த அப்பாவி பொதுமக்களுக்கு எங்களுடைய அந்த அஞ்சலிகள் செலுத்திக் கொள்றேன். உண்மையில் இந்த நேரத்துல தேசிய பேரிடர் ஒன்று இடம்பெற்றிருக்கிற இந்த சூழல்ல அரசின் தனியார்களும் சர்வதேச சமூகங்களும் சேர்ந்து அந்த நிவாரண பணிகளினூடாக அவர்களை பாதுகாப்பதற்கான விதத்தை முன்னெடுத்து வராங்க. இல்லைன்றதுக்கு இல்லை. ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில இன்றைக்கு பாதிக்கப்பட்ட அதாவது அதிகமாக பாதிக்கப்பட்ட இடத்துக்கு நிவாரண பணிகள் போய் சேர்றது இப்பயும் ஒரு சவாலான ஒரு சூழலா காணப்படுது. காரணம், எங்களுடைய பணிக்குழுவினர் கூட கடந்த காலத்துல யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியமாக போய் நாவலப்பிட்டிய என்ற பிரதேசத்துல துலஸ்பாகி என்ற இந்த இடத்துல அந்த நிவாரண பணிகளை முன்னெடுத்து கொண்டிருக்கும் போது நேரடியாக கண்ட காட்சி, ஒரு மலை பிரதேசத்துக்குள்ள 2 பக்கமும் மலைகள், அதுக்கான பாதைகள் துண்டிக்கப்பட்ட நிலையில மீட்பு படையினர் கூட உள்நுழைய முடியாத அபாயகரமான ஒரு சூழல். விமானப்படையினால் அங்க விமானத்தை உலங்கு வானூர்தியை தரையிறக்க முடியாது, அவ்வளவு உயர்ந்த மரங்கள். அந்த விமானத்திலிருந்து அவங்களால அந்த கிரேன் மூலமா கூட அந்த தொடர்புகாரல் தரைமட்டத்தை பிடிக்க முடியாது. ஆக அவங்க உணவு பொதிகளை மேலிருந்து கீழே வீசிதான் விடக்கூடிய ஒரு சூழல். அந்த மக்கள் அந்த
சிதறப்பட்ட உணவுகளைத்தான் அவங்க எடுத்து உணவருந்தி கொண்டு குடிநீர்களை எடுத்து குடிச்சு கொண்டு வாழக்கூடிய சூழல் கூட பதிவாகி கொண்டிருக்குது. அதாவது இனியிலிருந்து ஒரு துப்பாக்கியமான நிலைக்குள் மலையக சமூகம் முகம் கொடுத்திருக்கிறாங்க. ஏனைய பிரதேசங்கள்ல இருக்கிற வெள்ள நீர் வடிந்து ஓடி இருக்கு. தலைநகரத்தை கூட எடுத்துக்கொண்டீங்கன்னா பெரிய சிக்கலுக்குள்ளதான் தலைநகரம் மாட்டிக்கொண்டிருக்கு. உனக்கு தலைநகரம் கூட இன்றைக்கு வெள்ளத்துக்குள் மூழ்கி இருக்கு. இது வரைக்கும் எந்தெந்த நாடுகள்ல இருந்து நிவாரணப் பொருட்கள் வந்துட்டு இருக்கு? இதுவரைக்கும் எங்களுக்கு இலங்கைக்கு முதலாக வந்து என்று சொன்னால் நன்மையிலிருந்து இந்தியா எங்களுக்கு உதவி செஞ்சு உடனடியா இந்திய அரசு உதவி கிடைச்சது. அதே நேரம் துபாய் அரசாங்கம் மீட்பு பணிக்குழுவுகளையும் நிவாரண பணிகளையும் அனுப்பியிருந்தது. அமெரிக்கா தன்னுடைய பாதுகாப்பு துறைகளை அனுப்பியிருக்குது. நமது ஜனாதிபதி அவர் நேற்று ஆஸ்திரேலியாவோடு கூட தொடர்பாடலை மேற்கொண்டு ஆஸ்திரேலியா நாட்டில் இருந்து அதுக்கான திட்டங்களை கேட்டிருக்கின்றார். இன்றைய வரை சீனா தனது பங்களிப்பை மௌனமாக பார்த்து கொண்டு வருகிறது. அதில் கூட ஒரு அரசியல் தான் உட்புகுத்தப்பட்டிருக்கிறது. ஜப்பான் கூட தன்னுடைய மருத்துவ குழுவை உடனடியாக அனுப்பியிருக்கின்றது. பாகிஸ்தான் தன்னுடைய ஆதரவு விமானப்படையினூடாக தன்னுடைய நிவாரணத்துக்கான பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கிறது. அண்மை நாடுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கும் போது ஆசிய நாட்டிலே பெரிய ஜாம்பவான்களாக தங்களை காட்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு சில நாடுகள் தங்களை பின்னணி வைத்துக் கொண்டு இந்த பேரிடர் காலத்தில் அது ஒரு சவாலான ஒரு சூழலாக தான் காணப்படுகிறது. சிங்களர்கள் வாழக்கூடிய பகுதியிலே இந்த நிவாரணப் பொருட்கள் தாமதமாக தான் போயிட்டு இருக்கா? உண்மையை சொல்ல போனால் அரசாங்கத்தினுடைய சுற்றறிக்கைகளும் சுற்றுருவங்களும் மக்களுக்கு வழங்கப்பட போற நிவாரணங்களை பற்றிய பாரிய எதிர்பார்ப்பான விடயங்களும் உடனுக்குடன் வழங்கப்பட்டாயிற்று. வார்த்தையின் மூலமாக சரி. ஆனால் நடைமுறை ரீதியாக பார்க்கல அது இன்றைக்கு ஆமை வேகத்துல நடந்து கொண்டிருக்குது. இதுக்கு நாங்கள் இந்த சூழல்ல அரசாங்கத்தை குறை சொல்ல முடியாது. அரச அதிகாரிகள் அவர்களுடைய ஒரு சில தாமதங்கள், அதாவது அசம்பந்த போக்கு என்று சொல்லலாம், அல்லது அரசு அதிகாரிகளுடைய தொடர்பாடல் துண்டிக்கப்பட்ட நிலையில் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்ட பிரதேசத்திலிருந்து முழுமையான தகவல்கள் திரட்டக்கூட முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. அதன் காரணமாகவும் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணங்கள் போய் சேருவது தடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே நேரம் இன்னொரு குறிப்பான விடயத்தை சொல்லிக் கொள்ள வேண்டும். நமது தமிழர்கள் மத்தியிலே அந்த உணவுப் பொருட்கள் வந்து சேருவது மிக கடினமாக இருக்கின்றது. இதிலும் குறிப்பாக தமிழர்களுக்கு உணர்வோ நிவாரணங்களோ வழங்கப்படாமல் இல்லை. தமிழ்நாட்டிலிருந்து கூட எமது தமிழக உறவுகள் எங்களுக்கான நிவாரணங்களை சேகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் ஒரு தகவல் அறிய கிடைத்திருக்கின்றது. சேகரிக்கப்பட்ட நிவாரணங்கள் எம்பசி ஊடாக, அதாவது தூதுவர் ஆலயங்களூடாகத்தான் இங்கே நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இவ்வாறான நகர்த்தல்களினால் உண்மையிலேயே அது எமது தமிழ் சமூகத்துக்கு போய் சேருகின்றதா என்று கேட்டால் அது இல்லை. இன்று கூட வழங்கப்பட்டவைகளில் எந்த ஒரு நிவாரணமும் தமிழர்கள் மத்தியிலே, அதாவது ஈழத்தமிழர்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கப்படவில்லை. இதில் நாங்கள் இந்த இடத்துல ஈழத்தமிழர்களுக்கு வழங்கப்படத்தான் வேண்டும் என்று கூறவில்லை. பாதிக்கப்பட்டவர்களுக்கு போய் சேர வேண்டும். உண்மையில் முல்லைத்தீவு, முத்தேங்கட்டு, புதுக்குடியிருப்பு, மட்டக்களப்பு, அம்பாறை, வாகரை, பனிச்சங்கேணி ஆகிய பகுதிகளில் தமிழர் வாழ்கின்ற கரையோர நிலப்பிரதேசங்களிலே அதிக பாதிப்புகள் இருக்கின்றது. அவர்களுக்கான நிவாரண பணிகள் என்பது ஒரு சமூக கட்டமைப்புகள் அல்லது தொண்டு நிறுவனங்கள், தன்னார்வ தொண்டாளர்களூடாகத்தான் மும்முரமாக முன்னெடுக்கப்படுகின்றதை ஒழிய அரசு தரப்பினரூடாக முழுமையாக ஒரு முழு ஆதரவோடு கூட செயல்படுத்தப்படுவதா என்று கேட்டால் இல்லை. உதாரணத்துக்கு நாங்கள் கூட தற்போது ஒரு சமுதாய முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு கழகத்தினோடு கூட ஒரு ஒருங்கிணைத்த தாயக ரீதியில ஒரு செயற்பாட்டை முன்னெடுத்து செல்கின்றோம். அது தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லிம்கள் என்ற ஒரு பாகுபாடு இல்லாமல் இலங்கை தேசத்து மக்கள் என்ற அடிப்படையில் மனிதாபிமான கட்டமைப்பினோடு எமது 2023 ஆண்டு உங்களுக்கு தெரியும் தேசிய தலைவர் அவர்களால் வழிகாட்டப்பட்ட அதே மாதிரி ஒரு பேரிடர் காலம் வரும்போது எங்களிடம் மனிதாபிமானம் இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்தும் முகமாக இந்த ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் மும்முரமாக முனைப்புடன் இணைந்து செயல்படுகின்றோம். இவ்வாறான செயல்பாட்டாளர்களுக்கான நிவாரணங்கள் சர்வதேச ரீதியாக வழங்கப்படுகின்றதா என்று கேட்டால் அது 130% தான். ஆனால் உண்மையாக இவ்வாறான செயல்பாட்டாளர்கள் மக்கள் மத்தியில கொண்டு போய் தங்களுடைய பணிகளை செயலாற்றுகின்றனர். அரசு தரப்பு சார்ந்து செல்கின்ற போது ஒரு சில வரையறை விதிக்கப்படுகின்றது. அந்த வரையறையினூடாக புறக்கணிக்கப்படுவது பாதிக்கப்பட்ட சமூகம். இது ஒரு விடயத்தை சொல்ல போனால் சத்தமாக பேசவும் எதிர்த்து நின்று துணிந்து கதைக்கவும் கூடியவர்கள் பயனடைகிறார்கள். அதற்கு அஞ்சி ஒதுங்கி மௌனமாக இருப்பவர்கள் ஏதோ கிடைப்பதில் பாதியை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ எங்களுக்கு கிடைக்கும் போது கிடைக்கும் என்று மௌனமாக இருப்பவர்கள் ஒன்றுமே இல்லாமல் கைவிடப்படுகின்றார்கள். எமது அந்த ஒன்றுமே இல்லாமல் கைவிடப்படுகின்ற சமூகத்தவர்களாக இருப்பவர்களை பார்த்தால் உண்மையிலே அது ஈழத்தமிழர்களாக தான் இருக்கிறார்கள். ஏன்னா அவர்களுக்கு மொழி புலமை காணாது,
சிங்களர்களோடு போட்டி போட்டு தங்களுடைய விடயங்களை கையாள தெரியாமல் இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் அரசியல் ரீதியான செயல்பாட்டை கொண்டு போக வேண்டிய அரசியல்வாதிகள் கூட அரசியல் ரீதியான காய் நகர்த்துகளை நகர்த்துகிறார்கள் ஒழிய, இந்த நேரம் பேரம் பேசுகளை செய்கின்றார்கள் ஒழிய மக்களுக்கான நலத்திட்டங்களை கொண்டு வருவதாக தெரியவில்லை. பாராளுமன்றத்தில் விசேட பட்ஜெட் ஒதுக்கீடுகள் நடக்கும் போது இந்த நேரத்தில் அவர்கள் பாராளுமன்றத்தில் வெளிநடப்பு செய்கின்றார்கள். தற்போது பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் சென்று சேவையாற்றுவதற்கு இருக்கின்ற தன்னார்வ தொழிலாளர்களை இணைத்து அவர்களுக்கான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுப்பதற்கு கூட தற்போதைய அரசியல் கட்சிகளோ யாரும் தயாராக இல்லை. சமூக அமைப்புகள் தான் முன்வந்து அந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்து கொண்டு போகிறார்கள். இந்த நேரத்தில் சமூக அமைப்புகளும் அரச அதிகாரிகளை தவிர்த்து உண்மையிலே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களை குறை சொல்வதற்கு இல்லை. அவருடைய குழாம், அவர் தலைமையிலான குழாம் 24 மணி நேரமும் கடமையில் இருக்கின்றார்கள். அவர்களும் சமூக பணியாளர்களும் சேர்ந்துதான் இதை முன்னெடுத்துகின்றார்கள் ஒழிய அரசியல் கட்சிகள் தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்தவில்லை. புலம்பெயர் தேசத்து சொந்தங்கள் உண்மையிலேயே அவருடைய பங்களிப்புகளை நேரடியாக அங்கிருந்து அவர்கள் சார்ந்த கட்டமைப்புகள் அல்லது அவர்களுடைய உறவினர்கள் ஏதோ ஒரு வழிமுறையில் அவர்களுடைய நிதி ஆதரவை பொருளுதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறார். அதாவது ஒரு நாடு என்பதற்கு இல்லை, உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற அனைத்து ஈழத்தமிழர்களும் தமிழ் பேசும் உறவுகளும் தங்களுடைய மனிதாபிமான ரீதியான நடவடிக்கையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுல ஒரு வருத்தமான ஒரு விடயம், தமிழர்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக, தமிழ் மொழி மூலமான எமது நடிகர்கள் என்ற காரணத்திற்காக பலம்பெரும் நடிகர்களுக்கெல்லாம் எமது சமூகத்தவர்கள் முன்னின்று ஆதரவு வழங்கினார்கள். கடந்த காலங்களில் கூட ஈழத்தமிழர்களை வைத்து கச்சத்தீவை வைத்து ஒரு நகர்வை கொண்டு போன தென்னிந்திய திரைப்பட நடிகரான திரு விஜய் அவர்கள் ஆர்வமாக கச்சத்தீவு விவகாரத்தை ஈழத்தமிழர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு நடிப்பணி நடித்தார். இந்த நேரத்தில் அவருடைய கரங்கள் எங்கே என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வியோடு எழுப்ப வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. இங்கு அவர்களுடைய ஆதரவாளர்கள் கூட விஜய் நட்பணி மன்றம் தண்ணீரில் தத்தளித்து அதனுடைய பதாதைகள் மிதந்து சென்றது என் கண்ணால் கண்டேன். இப்படி இருக்கும்போது விஜய் இன்று ஈழத்தமிழ் நடந்த வெள்ளத்தில் விஜய் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றார். அந்த விடயத்தை சொல்லத்தான் வேண்டும். இவர்கள் உண்மையிலே தங்களுடைய ரசிகர்களுக்கு கூட உதவி செய்யாதவர்கள் என்று இந்தியாவில் இருக்கிறார்கள் என்பது உண்மையிலே மன வேதனை. நேரடியாக அவர்கள் நேரடியாக செய்யலாம், அரசாங்கத்தினூடாக கூட செய்திருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் உதவி தேவையான நேரத்தில் தேவையான உதவியை செய்யாமல் இருப்பது உண்மையிலே வருந்தத்தக்க விடயம். வீடுகளை இழந்தவர்களின் நிலை என்னவா இருக்கு சார்? இப்போ வீடு வாசல் இழந்தவர்கள் தற்போது பாடசாலைகளிலும் இடைத்தங்கல் முகாம்களிலும் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக சவால் என்னவென்றால், வீடு இழந்தவர்கள் முற்றிலுமாக நீரோட்டத்தின் வேகத்தில் வீட்டை தரைமட்டமாக்கப்பட்டு காணி மீதமானவர்கள் இருக்கின்றார்கள். சிலர் காணியே அடையாளம் தெரியாமல் ஒரு கிராமமே அழிக்கப்பட்டதான கிராமங்கள் இருக்கின்றது. வீட்டை இழந்தவர்கள் மட்டுமல்ல, இப்ப மண்ணையும் இழந்து விட்டார். அவர்கள் அடிப்படையை இழந்து இருக்கிறார்கள். இப்ப அவர்களுக்கு அரசாங்கத்தினால் 1 கோடி ரூபாய் நிவாரணம் நஷ்டஈடு வழங்கப்படும் என்று கூறியிருக்கிறார். வெறும் 1 கோடி ரூபாயால் அந்த இழப்பீட்டை சீர் செய்ய முடியாது. இந்த 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்குறேன்னு சொல்லியிருக்காங்களே, அது சாத்தியமாங்க? சாத்தியம் இல்லை. அதுமாதிரி சாத்தியப்படக்கூடிய விடயம் கிடையாது. இந்த அரசாங்கத்தினுடைய வரைமுறை இருக்கிறது எப்படி என்றால், ஒரு திட்டத்தை நிறைவேற்றும் போது அதே ஒரு அடையாளப்படுத்தலுடாக செய்வார்கள். பாதிக்கப்பட்ட தரப்பினரிடம் அதுக்கான ஆவணங்கள் சரிபார்க்கப்படும் போது அந்த ஆவணங்களை எடுத்துக்கொண்டுதான் அவர்கள் வீட்டை விட்டு வந்தார்கள் என்று கேட்டால் இல்லை. நடு ராத்திரியிலும் சரிபடும் அவருடைய ஆவணங்களை துளைத்து விட்டு வந்து நிற்கிறவர்களிடம் உங்களுடைய வீடு எது, உங்களுடைய இழந்த அடையாளம் எது என்று கேட்கக்கூடிய சூழல் வரும். நிச்சயமாக வரும். அதுதான் சட்ட விதிமுறை, நிதியை கையாளுவதற்கு. அப்படி வரும்போது அவனுக்கு மக்கள் பற்றி வைக்கப்பட்ட ஒரு சூழல் உருவாகிறது. ஆணி நிலம் கட்டாயம் வழங்கப்படுவதற்கு ஒரு ஆதாரம் தேவை. இன்று உதாரணத்துக்கு யாழ் பல்கலைக்கழகத்திலே ஒரு மாணவி இருக்கின்றார். அந்த மாணவியோட முழு குடும்பமும் மண் சரிவில் அழிந்து விட்டது. இப்பொழுது அந்த மாணவி குடும்பம் அழியப்பட்டிருக்கு, அவர்களுக்கான நிவாரணம் வேண்டும் என்று எதை வைத்து ஆதாரப்படுத்துவது? அவருடைய அந்த ஐடென்டி கார்டு மட்டும்தான் இருக்கு. உண்மையிலே அவ்வாறான சில சம்பவங்கள் பதிவாகிருக்கு, வேதனையாக இருக்கு. இந்த நிலைமையில் தமிழ் எம்பிகளின் செயல்பாடு அங்க எப்படி இருக்கு சார்? குறிப்பாக அர்ஜுனா எம்பி அவர்களோட செயல்பாடு இந்த தருணத்தில் எப்படி இருக்கு? அவர் தன்னுடைய தங்கத்தோடு மோட்டார் பைக்கை எடுத்துக்கொண்டு தமிழா நடையிலடி வேகமா போகாதடி என்கின்ற ஒரு விடயத்தை பேசிக்கொண்டு சென்ற ஒரு காணொளி சிங்கள ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் இந்த மழை காலத்திலே இந்த வெள்ளத்திலே பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அவர் கூட இந்த நேரத்தில் அவர் மட்டுமல்ல, எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதிகளும் தங்களுடைய பங்களிப்பை, அந்த உணர்வுணவு வழங்குவது மட்டும் பங்களிப்பு கிடையாது. மனிதனுக்கு உணவு, உடை, உறையுள் என்கின்ற 3 அத்தியாவசியங்களையும் தாண்டி இந்த சூழலிலே அவர்களுக்கு தேவைப்படுவது உள நல ஆலோசனை. அவர்களுடைய உள்ளத்தை தேற்ற வேண்டும். அவர்களுடைய உள்ளத்தோடு கூட நாங்கள் பேச வேண்டும்.
நீங்கள் தனித்து விடப்படவில்லை, நாங்கள் உங்களோடு கூட இருக்கின்றோம் என்கின்ற ஒரு தைரியத்தை அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அவ்வாறான ஒரு செயல்பாட்டை முன்னெடுக்கக்கூடிய தலைமைகள், அரசியல் கட்சிகள் இன்று இருக்கிறார்கள் என்று பார்த்தால் இல்லை. அனைத்து விடயங்களிலும் தங்களுடைய செயல்பாட்டை முன்னெடுத்து இதை நாங்கள் செய்கின்றோம் என்பதை காட்டிவிட்டு மௌனிக்கக்கூடிய ஒரு நிலை தான் காணப்படுகின்றதே ஒழிய, இது பார்த்தீங்கன்னா சிறுபான்மை கட்சி தலைவர்களாகிய ரவுப் ஹக்கீமாக இருக்கட்டும், ஹிஸ்புல்லாவாக இருக்கட்டும், இவர்கள் சென்று திருகோணமலை, மூதூர்களிலே பாதிக்கப்பட்டவர்களுடைய வீடுகளை சுத்தமாக்குகிறார்கள். நன்றாக அதை பார்க்க விளங்குகிறது. அவர்களுடைய காலிலும் செயற்படாது, சேற்றிலும் செயற்படாது. அந்த ஒரு போட்டோவுக்காக வேண்டி விளக்குமாறை பிடித்து கூட்டிக் கொண்டு தண்ணீரை பிடித்து இழுக்கின்றார். இந்த நேரத்தில் அவர் படம் காட்ட வேண்டிய நேரம் இல்லை. ஒன்றோடொன்றாக களத்தில் இறங்கி போராட வேண்டிய நேரம், மக்களை பாதுகாக்க வேண்டிய நேரம். அரசியல் தலைவர்கள் தங்களை தற்காத்துக் கொண்டு தங்களுக்கு மேல் ஒரு துளி மழை கூட படாமல் மக்களுக்கு சேவை செய்ய நினைக்கின்றார்கள் என்றால் இந்த நேரத்தில் அவர்களுக்கு மனிதாபிமானத்தை எதிர்பார்க்க முடியாது. இதுதான் சொல்கின்றது, எங்களை வைத்து அதாவது மீன் பிடிக்கின்ற தொழிலை அவர்கள் செய்கிறார்கள். துடிக்க துடிக்க சிறிய மீனை தூண்டிலில் குத்தி தண்ணீரை போட்டுவிட்டு அதிலிருந்து பெரிய மீனை பிடிப்பதற்கு எதிர்பார்ப்பதை போன்று இந்த நேரத்தில் எங்கள் மக்களுடைய அந்த அவல நிலையை வைத்து அவர்கள் அரசியல் செய்ய நினைக்கின்றார்கள். அது உண்மையிலே வேதனையாக இருக்கின்றது. தமிழர்கள் மட்டுமல்ல, அனைத்து அரசியல் தரப்புகளும் இதில் நாங்கள் கண்டிக்கின்றோம். இவ்வாறான செயல்பாடுகளை விட்டு நேரடியாக களத்தில் வர வேண்டும். இல்ல, தமிழ் அரசியல்வாதிகள் உங்களை கண்டு கொள்ளாம செயல்படுறாங்க இல்லையா, அதுக்கு என்ன காரணம்? அவங்கள பின்னாடி யாராவது இயக்குறாங்களா? அவர்களுக்கு என்ன காரணம் என்றால் உண்மையிலே அவர்களுக்கு மனிதாபிமானம் இல்லை என்பதுதான் காரணம். இதற்கு முன்னதாக ஒரு அடையாளம் எங்களுக்கு ஆதாரம் கிடைத்தது. 2009 யுத்தம் நிறைவடையும் போது அப்பாவி ஈழத் தமிழர்கள் முள்ளிவாய்க்காலில் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு கொண்டிருக்கும் போது கொழும்பிலே தஞ்சம் புகுந்து ஒரு ஒளிமுறை வாழ்க்கை வாழ்ந்த இதே அரசியல் தரப்பினர் தான் இன்றும் இந்த வெள்ள நிவாரணம் என்கின்ற பேரில் நிவாரணத்தை மட்டும் கொடுத்து கொண்டு அவர்களுக்கு அடுத்த கட்ட நகர்வாக என்னது செய்ய போகின்றோம் என்கின்ற ஒரு விடயத்தை பேசக்கூட திராணி இல்லாமல் இனிமேல் அடுத்து வரப்போற மாகாண சபைக்கு தேர்தலுக்கு எதிர்நோக்கி கட்சிகளிடையே கூட்டணி நடத்துகிறார்கள். இந்த சூழ்நிலை அவை தேவைதானா என்று கேட்டால் உண்மையிலே அவை தேவையற்றது. இந்த சூழலில் தேவை மக்கள் என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் பாதிப்பை நேரடியாக அனுபவிக்காவிட்டாலும் சந்திக்காவிட்டாலும் பாதிப்பின் செய்தியை கேட்டு மனமுடைந்து போனவர்கள் எத்தனை பேர் என்று இருக்கின்றார்கள். இந்த ஒட்டுமொத்த நாடுமே கண்ணீரில் தத்தளிக்கின்ற போது இந்த சந்தர்ப்பத்தை வைத்து அரசியல் காய் நகர்வுகளை முன்னகர்த்துகின்ற வேலை திட்டத்தை தமிழர்கள் செய்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் எமக்கு நில உரிமை முக்கியம், காணி உரிமை எங்களுக்கு முக்கியம், எங்களுக்கு அரசியல் அடிப்படை பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆனால் அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டிய நேரம் இது அல்ல. தேசிய தலைவர் கூட போராட்ட காலத்திலே அதிகமான பிரச்சனைகள் இருக்கும் நேரத்தில் கூட ஒரு பேரிடர் தென்னிலங்கை சந்திக்கும் போது அதை விட்டு மனிதாபிமானத்தை தான் முன்னிறுத்தி காட்டினார். கஜேந்திரகுமார் ஐயாவுடைய தலைமையிலானவர் கடந்த போயா தினத்தன்று யாழ் தையிட்டி விகாரைக்கு முன்பாக சென்று போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் விகாரை காணியை மீட்பதற்கு. இங்கு ஒரு மக்கள் தொகையே அங்கு மீட்பார் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் விகாரை காணியை மீட்பதை முக்கியம் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். போராட்டங்களை நான் கொச்சைப்படுத்தவில்லை. போராட்டங்கள் தேவைதான். ஆனால் போராட வேண்டிய நேரத்தில் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். மக்களை காப்பாற்ற வேண்டிய நேரத்தில் மக்களை காப்பாற்ற வேண்டும். அதை தவிர்த்து விட்டு அரசியலுக்காக எதை எங்கே எப்படி செய்வது என்று தெரியாமல் செயல்பாட்டுக் கொண்டிருக்கின்ற அரசியல் தலைவர்கள் இருக்கும் வரைக்கும் எங்கள் மக்களுக்கு இதைவிட பாரிய ஒரு அனர்த்தம் வந்தாலும் அவர்களை பாதுகாக்க முடியாது. ஆகவே தான் நாங்கள் தீவிரமாக உடனடியாக செயல்பட்டு சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டியமானால் நாங்கள் அனைத்து கழகங்களும் ஒருங்கிணைய வேண்டும் என்ற கட்டமைப்பின் கீழ் எமது சமுதாய முன்னேற்ற கழகத்தினூடாக பாரிய ஒரு வேலை திட்டத்தை அகில இலங்கை ரீதியிலே ஒரு ஒருங்கிணைப்பை முன்னெடுத்து இலங்கையில் இருக்கின்ற கலைத்துறை சார்ந்தவர்கள், கலைஞர்கள், பிரபல கலைஞர்கள் கூட எங்களோட கூட கைகோர்த்து செயல்பாட்டில் வருகின்றார்கள். ஏனால் இந்த நேரத்தில் அரசியல்வாதிகளை தவிர்த்து சிவில் சமூகத்தவர்களாக இருக்கின்ற அவர்களுக்குள் இருக்கின்ற மனிதாபிமானம் இந்த நேரத்தில் எங்களை பாதுகாக்கும் என்கின்ற நம்பிக்கை. மனிதம் மட்டுமே மனிதனை பாதுகாக்க முடியும் என்கின்ற ஒரு ஒற்றை புள்ளியின் கீழ் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நாங்கள் இந்த பயணத்தை கொண்டு போகின்றோம். உண்மையில் இவ்வாறு எங்களுடைய பயணத்துக்கு புலம்பெயர் தேசங்களிலிருந்து பலர் எங்களுக்கு ஆதரவு வழங்குகிறார்கள். இந்த நேரத்தில் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக அவர்களுக்கு எமது நன்றிகளையும் தெரிவிக்கிறோம். மீட்பு பணி தமிழர்கள் வாழும் பகுதியில துரிதமாக செயல்பட்டாங்களா? மீட்பு பணியில் துரித காரியில் செயல்பட்டார்கள் உண்மை. ஆனால் பாதிப்பு ஒன்று ஏற்பட போவதாக ஏற்கனவே தெரியும். இதில் ஒரு பிழை இருக்கின்றது, குறிப்பாக சுட்டிக்காட்ட வேண்டும். இங்கு அனர்த்த முகாமைத்துவ பிரிவு என்று ஒரு பிரிவு இலங்கையில் கடந்த காலங்களில் செயல்பட்டு கொண்டு வந்தது, டிஎம்சி. ஆனால் அந்த அனர்த்த முகாமைத்துவ பிரிவு இந்த நடப்பு அரசாங்கம் வந்தவுடன் அது மழை காலம் வெள்ளங்கள் வருடத்துக்கு குறிப்பிட்ட காலம்தான். ஆகவே ஏனைய காலங்களில் அது செயல்பட தேவையில்லை,
அதற்கான நிதி தேவையற்றது என்று அந்த நிதியை பாதுகாக்கும் நோக்கத்தில் அந்த துறையை அடக்கிவிட்டார்கள். அந்த துறை அடக்கமாக வைக்கப்பட்டதன் காரணத்தால் எதிர்வு கூறல் ஒன்றை சொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை இழந்து விட்டது. இவ்வாறான ஒரு அபாயகரமான சூழலுக்கு நாடு முகம் கொடுக்க போகிறது. மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள பாதுகாப்பான இடங்களுக்கு தங்களை நகர்த்திக் கொள்ளுங்கள் என்று கூறக்கூடிய அந்த நேரத்தை அவர்கள் மக்களுக்கு கொண்டு போகக்கூடிய அந்த காலத்தை தவிர்த்தது இந்த செயல் திட்டம் முன்னெடுக்கப்பட இருக்குன்னு அது குறித்த துறை மௌனிக்கப்பட்டுமையார். இதன் பொறுப்பு முழுக்க முழுக்க அரசாங்கத்தை சாரும். அதனால் அந்த நேரத்தில கூட அவர்களால் முழுமையாக இதை கட்டுப்படுத்த முடியவில்லை. மீட்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த விமானிகள் உட்பட விமான பணி உலங்கு வானூர்திகள் உடைந்து விழுந்தது. இருந்ததே வெறும் 4 ரக விமானங்கள். அதில் ஒன்று உடைந்து விழுந்தது. உடனடியாக இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலிருந்து உலங்கு வானூர்திகளுடைய பங்களிப்பு வழங்கப்படாவிட்டால் இந்த மீட்பு பணி இப்பொழுதும் மீட்பு பணி நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இவ்வளவு தூரத்துக்கு இப்போது 400 சடலங்கள் கூட கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் இருக்கின்றது அதிகமாக. காணாமலாக்கப்பட்டவர்களுடைய தகவல் இன்னும் சரிவர தெரியவில்லை. இப்படி இருக்கும்போது இந்த மீட்பு பணி என்பது துரிதமாக மேற்கொள்ளப்பட்டதா என்றால் இல்லை. ஏனென்றால் சம்பவம் நடந்ததற்கு பிற்பாடுதான் பாதுகாப்பு அமைச்சு கூட்டப்படுகிறது. அதுக்கான முகாமைத்துவ பிரிவு அதிகாரிகள் கூட்டப்படுகிறார்கள். எங்கே பாதுகாப்பு அனர்த்தம் மேற்கொள்ளப்பட்டது, எவ்வாறு நாங்கள் அதுக்குள் செல்வது, எப்படி அதற்குள் போவது என்று பிறகுதான் திட்டமிடுகிறார்கள். முன்கூட்டியே இதற்கான கட்டமைப்பு தயார் நிலையில் இருந்தால் அதற்கான ஒரு செயல் திட்டம், செயல் வடிவம் இருந்திருக்கும். உடனடியாக அந்தந்த துறைகள் களத்தில் இறங்கி மக்களை மீட்டிருப்பார்கள். நிவாரண பணிகள் குறித்து 700 கோடி மில்லியன் அங்க வந்தடைந்ததா தகவலானது வந்திருக்கு. அதுல முறைகேடுகள் ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா? இலங்கை அரசாங்கம் அதை ஒத்துக்கொண்டு இருக்குது. இலங்கை அரசாங்கம் வெளிப்படையாக சொல்லி இருக்குது. ஆனால் அது வந்த காசில ஒரு சின்ன பிழை இருக்குது. நேரடியாக மத்திய திரைசேரிக்கு அல்லது ஜனாதிபதி நிதியத்திற்கு வரவில்லை. வந்தது பலவத்த என்கின்ற ஜேவிபியினருடைய தலைமை காரியாலயத்துக்கு சொந்தமான கட்டமைப்பில் இருக்கின்ற ரீபில் ஸ்ரீலங்கா என்கின்ற ஒரு அக்கவுண்ட் ப்ரொஜெக்ட் கீழாக கட்டமைக்கப்பட்ட அந்த கணக்கிலக்கத்துக்கு தான் அந்த பணங்கள் வருவிக்கப்பட்டிருக்கின்றது. ரீபில் ஸ்ரீலங்காவுக்கு வரப்பட்ட அந்த பணம் முறை சார்ந்து அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு கூட மத்திய திரைசீரியின் ஊடாக கொண்டு வரப்படவில்லை. ஆகவே அது சரியாக கையாளப்படாது என்கின்ற ஒரு கேள்வி முன்னிறுத்தப்பட்டிருக்கின்றது. உண்மையில் அதை குறித்து எங்களுக்கு மக்களை அச்சப்பட வேண்டாம் என்று கூறவும் முடியாது. அதற்கென்று இந்த தரப்பினர் கொள்ளையடிப்பார்கள் என்று கூறவும் முடியாது. ஆனால் ஒவ்வொன்றும் வர வர வேலை திட்டங்களுக்கு அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் இந்த அரசாங்கத்தினால் பெரிய அளவு கொள்ளைகள் காட்டப்பட்டதாக காணப்படவில்லை. இருந்தாலும் பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும். இப்பொழுது இருக்கின்ற தரப்பினர் கூட இவ்வளவான ஒரு பணத்தை காணும் இடத்தில் எந்த ஒரு அதிகாரத்தையும் கையகப்படுத்தாத டில்வின் சில்வா கூட ஒரு கொல்வின் சில்வா கூட மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. எத்தனை கோடி வந்திருக்கு சார்? இதுவரைக்கும் வந்திருக்கிறது $700 மில்லியன் இப்பொழுது எங்களுடைய நன்கொடை நிதியாக வந்திருக்கின்றது. 700 தொடக்கம் 800 மில்லியன் வரை இன்னும் வருவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. அதாவது இவர்கள் சரியான ஒரு கணக்கு நகர்வுகளை முன்னெடுக்கும் பட்சத்தில் இன்னும் வருவாய் அதிகரிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. அன்னளவாக பாதிக்கப்பட்ட மக்களை மீள கட்டி எழுப்பி நாட்டின் கடனையும் கால் பங்கு அடைக்கக்கூடிய அளவு தற்போது நிதி வந்திருக்கின்றது. இருந்தாலும் மக்கள் மத்தியில் இது போய் சேர்ந்ததா என்று கேட்டால் இல்லை. ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்களுடைய உணவு தேவையையும் அவர் உடைகளையும் வீட்டையும் மட்டும் பாதுகாத்து கொடுப்பதனால் எந்த அர்த்தமும் இல்லை. அவர்கள் இழந்த சொத்துக்கள் எவ்வளவோ இருக்கின்றது, தொழில்கள் எத்தனையோ இருக்கின்றது. இவற்றுக்கான உத்தரவாதம் அரசு தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நன்றாக தெரியும் இது மண் சரிவு அபாயம் உள்ள பிரதேசம். இந்த மக்களை எங்கிருந்து நாங்கள் அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் அரசு நினைத்திருந்தால் அதை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தி அவர்களுக்கு ஒரு வாழ்வியல் ஏற்ற இடத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் அந்த மலையக மக்கள் இந்த அரசுக்கு தேவைப்பட்டது 200 ஆண்டு காலமாக அந்த மலையக தமிழர்கள் அவர்களுக்கு நாட்டுக்கு வருவாய் ஈட்டக்கூடிய இயந்திரமாக மட்டுமே அவர்களை பார்த்தார்கள் ஒழிய அந்த அபாய சூழலில் அவர்களை தக்க வைத்து அதிலிருந்து அவர்கள் இரத்தத்தை பிழிந்து நாட்டுக்கு ஒரு வருமானத்தை ஈட்டிக் கொண்டார்களே ஒழிய அவர்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களும் மனிதர்கள் தான் என்று உண்மையில் இலங்கை அரசு அந்த கடந்த 200 ஆண்டுகளாக மதிக்கவில்லை. இந்தியா உறவுகள் எமது தாய் சொந்தங்கள் என்கின்ற தொப்புள் கொடி உறவுகள் கூட அவர்கள் எமது உறவுகள் அவர்கள் குறித்து நாங்கள் கரிசனையோடு சிந்திக்க வேண்டும் என்று ஒரு காரியத்தை சிந்தித்து கூட பார்க்கவில்லை. இந்தியா அந்த மக்களை குறித்து பேசுவதற்கு எந்த கம்பெனியும் முன்வரவில்லை. இழக்கப்பட்ட அந்த இழப்பீடுகளை கொடுப்பதற்கு தோட்ட தொழிலாளர் கம்பெனிகள் இன்று வரைக்கும் மௌனமாக இருக்கிறார். ஏன்னா இது அத்தனைக்கும் பொறுப்பு கூற வேண்டியது அரசு. கம்பெனிகளை வைத்து பெரிய விளம்பரங்கள் செய்தார். அண்மையில் ஜீவன் தொண்டமான் தமிழ்நாட்டிலே திருமணத்தை முடித்துக் கொண்டார்.
ஈழத்தமிழர் அந்த மலையக தமிழர்கள் மத்தியிலே இருந்து அவரோட வாக்கை எடுத்தவர், வாக்கோடு கூட மக்களை பயணித்தவர்கள். திருமண விருந்தை கூட அவனுக்கு விருந்தும் தேவையில்லையாப்பா. அவர் ரத்தத்தில் வளர்ந்து கொண்டவர்கள். இன்று அந்த மலையக தமிழர்கள் சம்பந்தப்பட்ட விடயத்தில் எங்கே என்று கேட்டால் இல்லை. ஹனிமூன் அவர்கள் அதான் வாழ்க்கை. இன்று அவர்களுடைய இந்த சமூகம் அழிந்து கொண்டிருக்கிறது. அழிந்த சமூகத்துக்கு உதவி தேவைப்படுகின்றது. உண்மையிலே அதெல்லாம் ஒரு மன ஆதங்கத்தையும் வேதனையும் வெளிப்படுத்துகின்ற விடயங்களாக இருக்கின்றது. முழுமையாக நிதி வருகின்றது, போய் சேருதா என்றால் இல்லை. இங்க இருக்க தோட்ட கம்பெனிகள் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் கொடுக்க வேண்டிய நஷ்டத்தையும் சரியாக கொடுத்தாலே இந்த அவர்களுடைய வாழ்வியல் மாறும். இது அவர்களுக்கு லாபம், ஒரு லாபத்தை கொடுத்திருக்கின்றது. இந்த மண் சரிவினூடாக கம்பெனிகள் லாபத்தை அனுபவித்துவிட்டார்கள். அளிக்கப்பட்ட மக்களுக்கான கொடுப்பனங்கள் நஷ்டஈடுகளிலிருந்து அவர் தங்களை தற்காத்துக் கொண்டார்கள் என்று சொல்ல வேண்டும். இலங்கையில் நிலவக்கூடிய தற்போது சூழல் குறித்து விரிவாக கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். சரி.